Hello friends, welcome back to Tasty Food with Vidya channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான chicken gravy எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த chicken gravy பண்றதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாது. வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியா பண்ணிடலாம். இந்த chicken gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Tasty Food with Vidya channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 10 to 12 பூண்டை தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் பல்ஸில் போட்டு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு சேர்த்து சிக்கன் கிரேவி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 100 கிராம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெங்காயம் விருப்பமோ அந்த வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கறிவேப்பிலை இலை சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளியோட ஸ்கின் சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள் தண்ணி சேர்க்காமே எந்த அளவுக்கு தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா திக்காக தான் பண்ண போகிறேன், அதனால் நான் தண்ணி கம்மியாக சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தா தண்ணி நல்லா சுருங்கிருச்சு, சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு சிக்கன் அழுத்துனீங்கன்னா சிக்கன் 2ஆக கட் ஆகும். கட் ஆயிடுச்சுன்னா சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இதே மெத்தட் தான் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பண்ண இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.